ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம ஜேக்கோட அதாவது வேம்பியர் அப்சஸ்ட் வித் ஹியூமன் எபிசோட் 8 தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் டியர்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன், நான் ஹாஸ்டலில் இருக்கனால வீடியோஸ் ரொம்ப டிலேவாக தான் வரும். வீக்கு 2 வீடியோஸ் அந்த மாதிரி தான் வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. எனக்கு டைம் இல்லை. மார்னிங் 5 o'clock நான் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு போனேன்னா நான் ஈவினிங் 5 o'clock தாண்டா வரேன். வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கிடுவேன். நைட் 8 o'clock டின்னர் வேறு. ஸோ அந்த டைம்லாம் முடிச்சுட்டு எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ தான் என்னால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் எங்கள் ஹாஸ்டலில் நிறைய பேர் ரொம்ப சவுட்டிங்காக இருக்கும். சவுண்ட் ஏதாவது கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டியர்ஸ். ஏன்னா இங்கே நம்ம வீடு இல்லை இல்லையா, இது நம்ம வீடு இல்லைல்ல, ஹாஸ்டலில். ஸோ அதனால் நான் ஸ்லோவாக தான் பேசுவேன். என் வாய்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜெகே என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்களும் அவங்களும், அதாவது அந்த டயாங்கும் வேம்பியரா? உண்மையாவா? அப்போ நீங்கள் எப்படி இப்போ ஹியூமனாக இருக்கீங்க? அதுவும் மார்னிங் ஆஃப்டர்நூன்லாம் உங்களுக்கு சன்செட் தான் செட் ஆகாதுல்ல அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்டுட்ருக்கான். இப்போ ஜேகே தான் ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் ஒரு நிமிஷம் இரு, உனக்கு இப்போ புரியாது. ஃபர்ஸ்ட் நீ உனக்கு இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடி. நீ ஜிமினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தானே நினைக்கிற. அந்த ஜிமினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த ஜிமினை பற்றி நீ தெரிஞ்சுக்கும்போது நான் யார், டயாங் யார், அப்புறம் என் கூட இருக்கவங்களாம் யாருன்றது உனக்கு புரியும். சரியா? அது வரைக்கும் வெயிட் பண்ண. சரி ஜிமின், நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ ஜிமினுக்கு மனசே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வேம்பியரா? இவங்களாம் எப்படி உயிரோடு இருக்காங்க? இந்த காலத்துலேயே வேம்பியர்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஜிமின் என்னென்னவோ யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இப்படியே தான் டைம் போகுது. இப்போ ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் இறங்கிட்டு, ஜங்குக், உங்களோட ரியல் நேம் ஜங்குக்கா இல்லை வேம்பியரா அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறான். ஜங்குக் பார்த்துட்டு, என் நேம் ஜங்குக் தான், நீ என்னை ஜேகேன்னே கூப்பிடலாம் ஜிமின் அப்படி சொல்லிட்டு காரை டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுறான் ஜேகே. இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக உள்ளே போகிறாங்க. டாக்டர் லடீன் இருக்காங்க இல்லையா, அவர் தான் இருக்காங்க. ஜிமின் இங்கே வாங்க. டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர். என்னாச்சு ஜிமின், எவ்வளோ லேட் ஆகிடுச்சு? அது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு டாக்டர், அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, எதுக்கு பேனிக் ஆகுறீங்க? சரி, இருக்கிற ஒர்க் எல்லாத்தையும் பாருங்கள். ஈவினிங் 6 o'clock போகணும்னு சொன்னீங்க இல்லையா, எடுத்துக்கோங்க. நீங்கள் 7 o'clock போகணும், இதுக்கப்புறம் நீங்கள் 6 o'clock போனாலே ஓகே தான் அப்படி சொல்லிட்டு டீன் அந்த டாக்டர் தான் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு திங்கிங்கோடு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே டைம் போயிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக அஞ்சுனும் ஃபிலிக்ஸும் அங்கே வராங்க. இப்போ ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஃபிலிக்ஸை ஹக் பண்ணிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண மச்சான், ஏன்னே தெரியல அப்படி சொல்லி ஹக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அஞ்சுன் தான், சரி டைம் ஆயிடுச்சு, 7:30க்கு வேம்பியர் மூவி பார்க்க போகணுன்னு சொன்னேன் இல்லையா, வா அப்படியே போயிடலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு மைண்ட் செட்டே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேகே சொன்னது தான் ஞாபகம் வருது. ஜேகே நான் வேம்பியர், ஆமாம் நான் ஒரு வேம்பியர் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் ஜிமினுக்கு ஞாபகம் வருது. இப்போ ஜிமின் தான், அது அஞ்சன், நம்ம படத்துக்கு போக வேணாமே? என்ன, நீ தான் வேம்பியர் மூவிக்கு போகலான்னு சொன்னால் இப்போ என்ன திடீர்னு போக வேணான்னு சொல்கிற, எனக்கு புரியலை. இப்போ ஃபிலிக்ஸ் தான், ஜிமின் இங்கே பாரு, உனக்கு கொன்னுடுவேன், அந்த டிக்கெட்டே கிடைக்கல தெரியுமா, நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் 2 பேரும் வாங்கினோம், எனக்கு தெரியாது நீ வர, நீ கண்டிப்பாக வர அப்படி சொல்லிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினுக்கு வேறு வழியே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஸோ அதனால் ஜிமின் இப்போ என்ன பண்ணுறான்னா, அவங்க 2 பேர் கூட சேர்ந்து வேம்பியர் மூவி பார்க்குறதுக்காக ஒரு மாலுக்கு தான் போகிறாங்க. இப்போ மூவியும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த வேம்பியர் இடத்துல அப்படியே ஜங்குக்கு வச்சு பார்க்குறான். இப்படியே ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த வேம்பியருக்கும் ஒரு லவர் இருக்காங்க. அந்த இடத்துல ஜிமின் அவனையே வச்சு பார்த்துட்ருக்கான். இப்போ உனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வேம்பியர்ஸ் இருக்கிறது உண்மை தான். வேம்பியர்ஸ் ஒன்ஸ் அவங்க லவ் பண்ணாங்கன்னா அந்த லவ் பண்ணுற பர்சனுக்காக அந்த வேம்பியர் லைஃபையே விட்டுருவாங்க அப்படின்றத ஜிமின் புரிஞ்சுக்கிறான். அவன் இத்தனை நாள் வேம்பியர்னால் பிடிக்கும்னு தான் இருந்திருப்பானே தவிர, வேம்பியர்ஸ்லாம் ரியலாக இன்ன வரைக்கும் இருக்காங்க அப்படின்லாம் அவன் நினச்சிருக்க மாட்டான். ஸோ அதனாலே அவன் இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே தான் போகுது. மூவி எண்டிங்கில் என்ன சொல்கிறது, அந்த மூவி ஒரு சேட் எண்டிங் தான். என்ன ஆகும் அப்படின்னா, வேம்பியராக இருக்கவங்க வேம்பியர் லைஃப்பை விட்டுட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த ஹியூமனாக இருக்க, அதாவது அந்த வேம்பியரோட லவ்வர் இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்த மாதிரி அதில் இருக்கும்.
ஸோ இதை பார்த்தோன்னே ஜிமினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னல் ஆகி அங்கேயே அழ ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். அவ்வளோ டியர்ஸ் அவரோட ஐஸில். இப்படியே தான் டைம் போயிட்டுருக்கும். இப்போ மூவிலாம் முடிச்சுட்டு அங்கே சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஜிமினுக்கு மைண்ட் செட்டே இல்லை. எனக்கு ஃபுட்டு வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து டாக்ஸியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அர்ஜுனுக்கும் ஃபிலிக்ஸ்க்கும் ஒன்றுமே புரியல. சரி அவன் டயர்டாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஜிமின் போயிட்டு ஃபீல் பண்ணுறான், இந்த மாதிரி தானே ஜங்குக்கும் இருந்திருக்கும், அப்படி தானே அவன் என்ன மாதிரி இருந்து அந்த ஜிமினை லவ் பண்ணியிருப்பான். சார் ஏன் வேம்பயர்ஸ் லைஃப்பில் மட்டும் சேட் எண்டிங்காக இருக்குது, ஏன் ஹாப்பி எண்டிங் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஜிமின் திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே ஒரு 2 days போகுது. ஜிமின் ஜங்குக்கை பார்த்துருக்க மாட்டான். ஏன் ஜங்குக்கு மட்டும் இல்லை, ஜங்குக்கோட ஃபேமிலி யாரையுமே பார்த்துருக்க மாட்டான். இப்படியே தான் டைம் போயிட்டே இருக்குது. ஒரு 2 daysக்கு அப்புறம் இப்போ ஜிமின் தான் ஹாஸ்பிட்டலில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட்டி பாப்பாவை செக் பண்ணிகிட்ருக்காரு. அங்கிள் அங்கிள் எங்கே பாருங்க, எனக்கு ஊசிலாம் போடாதீங்க, எனக்கு ஊசி பிடிக்காது, எனக்கு வேணாம் அங்கிள். இங்கே பாரு செல்லக்குட்டி, அங்கிள் வலிக்காமல் ஊசி போடுறேன். அங்கிள் ஊசிலாம் போட மாட்டேன், அது லைட்டாக எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். அங்கிள் எனக்கு எறும்பு பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்ருக்கு. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே அங்கிள் இன்ஜெக்ஷன் போடல, சரி அம்மா பாரு, அம்மா கிட்ட சாக்லேட் இருக்குது, அம்மா கிட்ட சாக்லேட் இருக்கா, எனக்கு வேணும் மம்மா சாக்லேட் எங்கே அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா அவ்வளோ க்யூட்டாக அவங்க அம்மா பார்த்து கேட்டுட்ருக்கு. இப்போ ஜிமின் தான் அந்த பாப்பாவுக்கு அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுடுறான். இப்போ அந்த பொண்ணு தான் சாக்லேட் வாங்கி திரும்புது. அங்கிள் அப்போ எனக்கு ஊசி போடுங்க, நான் தான் போட்டேனே. எப்போ அங்கிள் போட்டிங்க, எனக்கு வலிக்கவே இல்லை. அங்கிள் தான் சொன்னேன்ல வலிக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த குட்டிக்கிட்ட அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்ருக்காரு. இப்போ இது எல்லாத்தையும் ஜேகே அங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஜேகே தான் டாக்டர் வரலாமா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜிமின் திரும்பி பார்க்குறான். ஜங்குக் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஓகேடா செல்லக்குட்டி, இதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது ஓகேவா, அப்புறம் சளி பிடிச்சிக்கோல்ல, ஃபீவர் வரும்ல, அம்மா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஓகே அங்கிள், ஆனால் மந்த்துக்கு ஒன்ஸ் சாப்பிட்லாமா? ஓகே, மந்த்துக்கு ஒன்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும். சரிங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டு அந்த பேபி ஜிமினுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுது. இப்போ ஜங்குக் தான் உள்ள வரா. இப்போ ஜிமின் தான் சொல்லுங்கள் ஜங்குக். இல்லை டாக்டர், இல்லை என்ன ஜிமின்னே சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வெளியே போகலாமா, இல்லை எனக்கு ஒரு 1 hourல ஒர்க்கு முடிஞ்சிடும், நம்ம அதுக்கப்புறம் போகலாமா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக் போய் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமினும் அப்படியே 1 hour கழித்து வெளியே வரான். இப்போ ஜங்குக் தான் டாக்டர் போகலாமா, ஜிமின் கூப்பிட சொன்னேன். சரி ஓகே ஜிமின் போகலாமா, ஓகே ஓகே ஜங்குக் அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமினை அதாவது ஜேகே ஜிமினோ ஒரு இடத்துக்கு பர்சனலாக போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் ஜேகே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக் எங்கே போகிறோம், இல்லை உங்ககிட்ட ஒரு பிளேஸை காட்டணும் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. இப்போ அந்த பிளேஸை ரீச் ஆகிடுறாங்க. கரெக்டாக ஒரு 8 o'clock ஆகுது அந்த பிளேஸ்க்கு போக. இப்போ அந்த பிளேஸில் தான் கார் ஸ்டாப் ஆகுது. இப்போ ஜிமின் தான் பார்க்குறான். ஜங்குக் இது என்ன பிளேஸு, ஜிமின் நான் சொல்கிறேன் நீ கீழே வா அப்படி சொல்லிட்டு கீழே இறங்க சொல்கிறான். இப்போ காரில் தான் ஜிமினும் இறங்குறான். இப்போ கார்லேருந்து ஜிமினாக இறங்குறான். ஜங்குக் எங்கே போகிறோம், வாங்க ஜிமின் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஜிமினை கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். அந்த பிளேஸே அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ ஹைட்டில் அவ்வளோ பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. ஜிமின் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஜங்குக் என்ன பிளேஸ் இது, பார்க்க அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம் ஜங்குக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் என்ன பிளேஸ் இது? அதுவா, இது எனக்கும் ஜிமினுக்கும் ஃபேவரட் பிளேஸ். என்ன சொல்கிறீங்க, நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கும்போது அவன் பழசை மறந்தப்போ இந்த பிளேஸில் தான் இருந்தோம். ஏன் அவள் இறக்கும்போது கூட இந்த பிளேஸில் தான் இருந்தோம். என்ன சொல்கிறீங்க ஜங்குக்? ஆமாம் ஜிமின், இந்த பிளேஸில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்த பிளேஸில் வச்சு என்னோடய ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா ஜிமின்? சொல்லுங்கள் ஜங்குக், என் கூட ஒரு 1 month இருக்கீங்களா? என்னது, இல்லை நான் தப்பாலாம் கேட்கல. நீங்கள் ஜிமினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னீங்கல்ல, 1 month என் கூட ஸ்டே பண்ணால் ஒர்க் முடிச்சுட்டு வந்து நீங்கள் ஜிமினை பற்றி என்கிட்ட கேட்ட மாதிரியும் இருக்கும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், அதனால தான் கேட்குறேன் அப்படி சொல்லி ஜேகே கேட்டுட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகே ஜங்குக்
நான் இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஃபெலிக்ஸ்கிட்டேயும் அப்புறம் அர்ஜுன்கிட்டேயும் சொல்லிவிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. அப்படி இல்லைனா ஒன்று பண்ணலாமா? என்ன ஜங்கு சொல்லுங்கள். அர்ஜுனையும் ஃபெலிக்ஸையும் இங்கே வர சொல்லிவிடுங்க. அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் இங்கே வந்துடுவாங்க. என்ன சொல்கிறீங்க ஜங்கு? ஆமாம். வரீங்களா? இல்லை வேணாம் ஜங்கு, நம்ம 2 பேர் மட்டுமே இருக்கலாம். இது ஜேகே தான் அப்படி ஜிமினை பார்க்குறான். ஏன், என்னாச்சு? இல்லை, நான் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்லாம் கேட்கணும்னு தோணுது. ஸோ எல்லோரும் இருந்தால் என்னால் கேட்க முடியாது, அதனால தான். சரி, ஓகே ஜிமின், அப்போ நாளைக்கு வரீங்களா? நாளைக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் என்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படி சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜிமின் தான் யோசிச்சுட்டே உள்ளே போயிட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு போகிறப்ப இப்போ அர்ஜுன் தான், டேய் என்னடா பண்ணுற? அப்புறம் சொல்ல வந்துட்டான், உன்னோட லவ்வர். ஏய் அர்ஜுன், அமைதியாக இருக்கியா? அவன் என்னோட லவ்வர் இல்லை, என்னோட எக்ஸ், அவ்வளோதான். சரியா? அவனை பற்றி என்கிட்ட பேசாத அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ இங்கே அர்ஜுன் தான், சரி ஓகே விடு, ஃபிலிக்ஸ் வெயிட் பண்ணுறான் வா அப்படி சொல்லிட்டு இப்போ சாப்பிட்லான்னு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் 10 o'clock தான் வந்திருப்பார் அந்த இடத்துக்கு. ஸோ இப்போ பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் எப்படி சொல்கிறது இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அர்ஜுன், ஃபெலிக்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா, என்ன சொல்லணும்? சொல்லு மச்சான், என்ன சொல்லணும்? அது வந்து நான் 1 monthக்கு என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் ஸ்டே பண்ணவா? என்னது, ஃப்ரெண்டோட வீட்லையா? ஆமாம் ஃப்ரெண்டோட வீட்டில் தான். ப்ளீஸ்டா. டே மச்சான், இங்கே பாரு, அவ்வளோதான் உனக்கு. உங்கள் அம்மா கால் பண்ணால் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ப்ளீஸ்டா ஃபிலிக்ஸ். அர்ஜுன், ப்ளீஸ்டா. இல்லை ஜிமின், என்னால் முடியாது. ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கெஞ்சிட்ருக்கான். இப்போ ஃபிலிக்ஸா, எதுக்கு அவங்க வீட்டுக்கு? நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன், ஒரு 1 month ப்ளீஸ். அப்புறம் நான் சொன்னேன்ல ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னு, அந்த பிளேஸ்க்கு போயிட்டேன். அந்த பிளேஸில் தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன். 1 monthக்கு அப்புறம் நான் வந்துடுறேன். அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜிமின் ரொம்ப கெஞ்சிட்ருக்காரு. இப்போ அர்ஜுன் தான், சரி ஓகே 1 month தான், ஆனால் சேஃபாக இருக்கணும், அடிக்கடி கால் பண்ணணும், டெக்ஸ்ட் பண்ணணும், அப்புறம் வீடியோ கால் பேசணும். ஓகே டன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிகிட்ருக்கான். இப்போ அர்ஜுன் தான், சரி ஓகே, அப்போ நான் அப்பாவும் அம்மாவும் கால் பண்ணால் நான் என்ன சொல்கிறது? நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லு, சரியா? அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிகிட்ருக்கான். சரி, இப்படியே தான் போயிட்டுருக்கு டைம். இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ ஜிமின் ஜேகே கூட போயிட்டுருக்கான். இப்போ ஜேகே ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் உங்களுக்கு ஓகேவா? இல்லை நான் கூப்பிட்டனால தான் வரீங்களா? அப்படிலாம் இல்லை ஜங்கு, நான் இஷ்டப்பட்டு தான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே விண்டோவை பார்க்குறான். எனக்கு அந்த ஜிமினோட லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியணும் அப்படி சொல்லிட்டு அவன் மைண்டில் நினச்சிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஜெகே தான், ஜிமின் சொல்லுங்கள் ஜெகே, நம்ம வந்துட்டோம் அப்படின்னோடனே லக்கேஜ் எடுத்துகிட்டு இப்போ 2 பேரும் உள்ளே போகிறாங்க. போனால் ஜங்குக் தான் ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறான். ஜிமின் அந்த ரூமுக்கு தான் வரான். இது என்ன பிளேஸ்? பெட்ரூம். என்னது? இல்லை பெட்ரூம். ஓ எனக்கா அப்படி சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு அந்த பெட்டில் படுத்துடுறான். இப்போ ஜங்குக் தான், உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் அப்படின்றான். இப்போ ஜிமின் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, ஜங்குக் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கும் பெட்ரூம்னா நம்ம 2 பேரும் ஒரே பெட்லையா தூங்க போகிறோம்? ஆமாம் ஜிமின், ஒரே பெட்டில் தான் தூங்க போகிறோம். என் கூட தூங்க மாட்டிங்களா அப்படி சொல்லி ஜங்குக் கேட்டுட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் பார்த்துட்டு, அப்படி இல்லை ஜங்குக், ஆனால் ப்ளீஸ் ஜிமின் என் கூட ஸ்டே பண்ணுங்கள் ஒரு 1 month மட்டும். நான் எதுவும் பண்ண மாட்டேன், உங்களை டச் கூட பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிகிட்ருக்கா. இப்போ ஜிமின் தான், சரி ஓகே ஜங்குக், நான் உங்கள் கூட ஸ்டே பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிமின் தான் அங்கே இருக்க கபோர்டில் அவனோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு படுக்கலான்னு வரான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ 2 பேருமே பெட்டில் படுத்துட்ருக்காங்க. இப்போ 2 பேருமே ஒருத்தர் ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஒன் சைடாக படுத்துட்ருக்காங்க. வந்து நெளிய நான் உன் மனதில் சென்று ஒளிய நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா. இப்போ ஜங்குக் தான், ஜிமின் நான் சொல்லட்டுமா? ஓகே சொல்லுங்கள் ஜங்குக், நான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அவரோட ஃபர்ஸ்ட் லைஃப்பில் எதோட முடித்தாரோ அதுலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜிமினுக்கு சுத்தமாக தூக்கம் வரல. ஜங்குக் கிஸ் பண்ணது மட்டும்தான் ஞாபகம் வருது. எதுக்கு அவர் என்னை கிஸ் பண்ணார்? அவர் என் ஃப்ரெண்டோட
பிரதர் தானே, அதுவும் இன்னைக்கு தான் நான் அவரை பார்த்தேனே. பார்த்த உடனே என்னை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டாரு, லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவருக்கு என்ன அறிவு இல்லையா? ஆனால் அழகாக இருக்கார், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் லவ்லாம் இல்லையே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கும் ஃபீலிங்ஸ் வந்ததுக்கப்புறம் லவ்வா இல்லையான்னு அவர்கிட்ட சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் படுத்து தூங்குறான். இப்படியே டைம் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காலேஜ் போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் டயாங்கிட்ட கேட்குறான், டயாங் சொல்ல மச்சான் என்ன? டயாங் அது வந்து, டேய் சொல்லடா ஜிமின் என்ன? இல்லைடா, உன்னோட அண்ணா ப்ளே பயா. என்னது? என் அண்ணா ப்ளே பையா? ஏன் என் அண்ணாவை பார்த்தா உனக்கு ப்ளே பாய் மாதிரியா இருக்குது? அப்படி அப்படி அப்படிலாம் நான் கேட்கல. உங்கள் அண்ணா ப்ளே பாயான்னு கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணா ப்ளே பாய்லாம் இல்லை. ஏன் சொல்லு என்ன? இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஐயோ, இவன்கிட்ட சொன்னான் இவன் ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டா, நம்ம ஃப்ரெண்டாக வீட்டுக்குள்ளே அனுப்புகிறோம், நம்ம அண்ணா கிட்ட போய் இவன் இப்படி பழகுறான்னு நினச்சிட்டா, சரி இவன்கிட்ட சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அதை மறைச்சிட்றான். இப்படியே டைம் போயிட்டுருக்கு. இப்போ ஜிமின் தான் வீட்டுக்கு வரான். டயங்க வீட்டுக்கு கையோட கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா டயங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான் இல்லையா, அதனால் ஜிமினோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா ஜிமினுக்கு செம்ம ஷாக்கிங். அங்கே ஜேகே சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் பார்க்குறான், இவனா? இவன் என்ன பண்ணுறான் இங்கே? போச்சு போச்சு போச்சு. அப்போ என்னென்னா அங்கே வச்சு கிஸ் பண்ணான், இப்போ எல்லோரும் முன்னாடி கிஸ் பண்ணால் என் மான கப்பல் ஏறிடும். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஜிமின் தலையில் கை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்கக் தான் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, டயாங் அண்ணா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு டயாங் போய் ஜேகே பக்கத்தில் உட்காடுறான். இப்போ ஜேகே தான் ஜிமினை பார்த்து கண்ணடிக்கிறான். இப்போ ஜிமின் தான், பூச்சி பாரு என்ன பண்ணுறான்னு, இவருக்கு அறிவே இருக்காதா? ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜிமின் நடந்து வரான். இப்போ ஜின் தான், ஜிமின் சொல்லுங்கள் ஆயாங், இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியும் ஆயாங், நம்ம பக்கத்து வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, அதுவும் என் ஃப்ரெண்டு டயாங்கோட அண்ணா. ஆமாம், நாங்களும் இன்றைக்கி போய் பேசினோம், நல்லா பேசினாங்க, அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், அதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், தனியாக தானே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான், சரி வா ஜிமின் வந்து உட்காரு அப்படி சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜேகேக்கு ஆப்போசிட் சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜேகேவை ஜிமினும் அப்படியே ஹை கான்டெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் அவங்களோட ஹை கான்டெக்ட் போயிட்டுருக்கு. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஹை கான்டெக்ட் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் ஆரம்ப சுகமும் பார்த்துட்ருக்காங்க. என்னடா பண்ணுறானுங்க இவனுங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிமின் தான் அப்படியே திரும்புகிறான். பார்த்தா ஆரம் பார்த்துட்ருக்காரு. ஆரம் ஆயாங், நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்பி கூட பார்க்கல. அப்படி என்ன சொல்கிறது, டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே ஸ்டெப்லாம் ஏறி ரூமில் போய் லாக் பண்ணிடுறாரு. எங்கள் ஜேகேக்கு ஸ்மைலாக வருது. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்காங்க ஜேகேவை தான். இப்போ ஜேகே தான் எல்லாரையும் பார்த்துட்டு, சரி ஓகே டைம் ஆகுது நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே போகிறான். இப்போ ஜின் தான், இங்கே பாருங்கள், நீங்கள் அங்கே வேணால் ஸ்டே பண்ணிக்கோங்க, சாப்பிட்றது நம்ம வீட்டில் தான் சாப்பிட்ணும், ஸோ டின்னருக்கு நீங்கள் நைட்டு இங்கே வந்துடணும் சரியா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி கிட்டேயும் வீக்கிட்டேயும் சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ 2 பேருமே அங்கே போயிடுறாங்க. டே அண்ணா, உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன தெரியுமா? இல்லைடா, உன்னை பற்றி ஜிமின் கேட்டான். என்னது? ஜிமின் கேட்டானா? ஆமாண்டா, ஜிமின் கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? நீ ஒரு ப்ளே பாயான்னு கேட்டான்டா. நான் ப்ளே பாயா? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது? ஆமாம், உன்னை பார்த்தா அப்படி தான்டா தெரியுது. அவன் நினச்சிருப்பான் ஒரு 50 பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி 30 பொண்ணை கரெக்ட் பண்ணியிருப்பியோன்னு நினச்சிருப்பான் போல் அப்படி சொல்லிட்டு டயாங் சிரிச்சுட்டே சொல்கிறான். இப்போ ஜேகே தான், டேய் என்னை பற்றி உனக்கு தெரியாது? எனக்கு தெரியும்டா, ஆனால் என் ஃப்ரெண்டு ஜிமினுக்கு தெரியாதே. நீ பார்த்த உடனே ஃப்ளாட் ஆகிட்ட, அவன் உன்னை பார்த்து ப்ளே பாயான்னு கேட்குறான்டா அண்ணா அப்படி சொல்லிட்டு டயாங் சிரிச்சிட்ருக்கான். இப்போ ஜேகே தான், நீ என்ன சொன்ன? அப்படிலாம் இல்லை, எங்கள் அண்ணா ப்ளே பாய்லாம் இல்லை, எங்கள் அண்ணா ரொம்ப நல்லவன், அவன் இது வரைக்கும் ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பையனை கூட ஏறெடுத்து பார்த்ததே இல்லை அப்படி சொன்னேன். அப்படியாடா சொன்னேன்? ஆமாண்டா அண்ணா, அப்படி தான்டா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு டயாங் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ரூமில் போயிட்டு, என்ன இவா நேராக வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கான், இவனுக்கு அறிவே இருக்காதா? நேற்று இந்த பையனை நம்ம கிஸ் பண்ணோமே, அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கோமேலாம் தோணாதா? இவன் என்ன புதுசாக இருக்கான், இவன் உண்மையாகவே ஹியூமன் தானா? பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி நினச்சிட்ருக்கான். இப்போ நைட் டைம் தான். இப்போ எல்லாருமே டின்னர் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே வரான். ஜிமின் பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது, டயாங் உட்காரலான்னு போகிறப்ப இப்போ ஜேகே தான், டயாங் அங்கே பாரு, அங்கே போய் உட்காரு அப்படின்றாரு.
இப்போ டயாங் பார்க்குறான், சுகா பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது. ஓகே அப்படி சொல்லிட்டு சுகா பக்கத்தில் போய் டயாங் உட்கார்றாரு. இப்போ இந்த பக்கம் ஜெகே தான் வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிமினோட லெக்கில் அவரோட ஹேண்டை வைக்கிறாரு. இப்போ ஜிமின் தான், என்ன பண்ணுறீங்க, கையை எடுங்க, யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, யாருக்கும் தெரியாது, நீ அமைதியாக இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு லெக்கில் ஹேண்டை வச்சிட்ருக்கான். இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எல்லாருமே ஜிமினை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது ஜிமினுக்கு. ஜிமின் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்துட்டு சாப்பிட்லையா அப்படி சொல்லி கேட்குறான். எல்லோரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, எப்போவும் உனக்கு ஃபுட்டு வச்சாச்சு, நீ மட்டும்தான் சாப்பிடல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் எல்லாரையும் பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் ஜேகே மட்டும் தான் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இப்போ ஜிமின் தான் ஹேண்ட் எடுத்துகிட்டு ஜேகேவோட ஹேண்ட் எடுத்து தள்ளி வச்சுட்டு அவன் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே சாப்பிடாம ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இதை எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. பட் அங்கே ஒரு ஐஸ் டயாங்க மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. வேறு யாரும் இல்லை, நம்மளோட சுகா தான் அப்படி பார்த்துட்ருக்காரு. டயாங் அழகாக க்யூட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜின்னு ஆரம் பேசுகிறது, ஃபைட் பண்ணுறது அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். என்னாச்சு நம்ம அண்ணாக்கு, எதுக்கு டயாங்க ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே டைம் போகுது. இப்போ ஜிமினுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, எதுக்கு சுகா டயாங்க பார்த்துட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு அவர் வெளியே அவுட் சைடில் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜெகே தான் அப்படியே வந்து ஜிமினை ஹக் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் தான், யார் அப்படி சொல்லிட்டு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு தள்ளி வந்து பார்த்தா அதில் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஜேகேவை பார்த்தோன்னே, ஜேகே என்ன பண்ணுறீங்க? இப்போ ஜேகே தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, அதுவா என்னோடய லவ்வரை ஹக் பண்ணுறேன் அப்படி சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், யார் சொன்னால் நான் உங்களோட லவ்வர்னு? அதெல்லாம் இல்லை, நான் உங்கள் லவ்வர்லாம் இல்லை. இங்கே பாரு ஜிமின், நீ என்னை லவ் பண்ணுறதானே? பண்ணலையே. யார் சொன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு? அப்போ என்ன பண்ணலை, சீரியஸாக பண்ணலை, உண்மையாக பண்ணவே இல்லை. நான் எப்படி நம்புறது? நான் தானே சொல்லணும் நான் லவ் பண்ணுறேனா இல்லையான்னு. வேறு யார் சொல்லுவா? நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, நான் லவ் பண்ணுறேனா இல்லையான்னு நான் தான் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக ஜங்குக் கூட பேசிகிட்ருக்காரு. எப்படியே டைம் போய்ட்டுருக்கு. இப்போ ஜங்குக் தான், ஒரு 1 வீக் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ என்னை லவ் பண்ணிட்டேன்னா நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். அப்படியா? நான் பண்ண மாட்டேனே. சரி ஓகே, அந்த 1 வீக்கில் நீ என்னை லவ் பண்ணலன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். எனக்கு இந்த டீலிங் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஓகே சொல்லிடுறான். இப்படியே டைம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த 1 வீக் பூராவே ஜேகே ஜிமினை பார்க்குறது, ஜிமினை ஹக் பண்ணுறது, ஜிமினை பார்த்து கண்ணடிக்கிறது, ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிமினை நோண்டிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஏன் அப்பப்போ ஜிமினை அவர் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். இப்படியே போகுது. இப்போ லாஸ்ட் அந்த 1 வீக் முடிய போகிற டைமில் தான் ஜிமின் ஓவராக திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக், சொல்லுங்கள் ஜிமின், அப்புறம் என்னாச்சு? ஜிமின் உங்ககிட்ட லவ்வை சொன்னாரா இல்லையா அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிமின் ப்ரெசண்ட்டில் கேட்டுட்ருக்காரு. இப்போ ஜங்குக் தான் ஜிமினை பார்த்துட்டு, இதை நாளைக்கு சொல்கிறேன் ஜிமின், இப்போ டைம் ஆகிடுச்சு, டைமை பாருங்கள் 1:30 ஆகிடுச்சு, மார்னிங் நீங்கள் ஒர்க் போனோம் இல்லையா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு ஜிமினை படுக்க சொல்லிடுறாரு. இப்போ ஜிமின் படுத்துடுறான். இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமினை பார்த்துட்டு மெதுவாக போய் ஜிமின் மேலே ஹக் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் சின்னதாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவரும் படுத்து தூங்கிடுறாரு. இப்போ ஜிமின் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஏன்னா ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணது ஜிமினுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜிமின் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு புரியுது ஜங்குக், நீங்கள் எவ்வளோ ஜிமினை லவ் பண்ணியிருக்கீங்கன்னு. ஆனால் நீங்கள் என்னை ஜிமினை நினைக்கிறீங்க, நான் ஜிமின்லாம் இல்லை. பட் ஆனால் உங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை நான் இங்கே முடிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடை நான் ஃபாஸ்ட்டாக போடுறேன்டா. நான் ஹாஸ்டலில் இருக்கனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஓகே டியர்ஸ், பை டியர்ஸ், லவ் யூ லாட்ஸ்.